கடவுள் வாழ்த்து சொல்றாங்க சார். திருக்குறள் முதல் அதிகாரத்துல இருந்து. திருக்குறள் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆயர் பயனன்கொள் வாளறிவர் நற்றால் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பன் நகரில் இன்று குழுமியிருக்கும் நட்பின் காரணமாக பூத்து உறவின் வடிவிலே கடிந்திருக்கும் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் பண்டைய தமிழர்களின் ஞாபகார்த்தமாக பொங்கல் விருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை மையமாக வைத்து என்னுடைய சார்பிலும் என் மகனுடைய சார்பிலும் ஐயா திருக்குறள் காமராஜர் அவர்களுக்கு வரவேற்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் எழுதிய திருக்குறளுக்கு உரை தமிழ்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி, இப்ப அரபியில கூட ஒருத்தர் திருக்குறளை எழுதி அதுக்கு உரையும் எழுதி இருக்கிறார். ஆனா ஐயா தமிழ்நாடு முழுவதும், இன்னும் சொல்ல போனா வெளி மாநிலங்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் திருக்குறளை 1330 குறளையும் சிறு பிள்ளைகள் 5 வயது முதல் 15 வயது வரையிலும் உள்ள குழந்தைகளுக்கு மனப்பாடமாக சொல்லிக் கொடுப்பதில் மிகவும் ஆர்வமாக ஈடுபட்டுள்ளார். இது எவ்வளவு தூரம் அவர் மிகவும் உலகத்துள்ள அத்தனை பிள்ளைகளுக்கும் சொல்லித்தரும் நினைக்கிறாரு. இது எவ்வளவு தூரம் சாத்தியம் தெரியல. ஆனா ராப்பகலா அதுக்காண்டி உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் நிறைய புத்தகங்களை வெளியில வாங்கி உரையோடு கூடிய திருக்குறள் புத்தகங்களை வாங்கி பிள்ளைகளுக்கு விநியோகம் பண்ணியிருந்தாரு. இப்ப அவரே என்ன செஞ்சிட்டாரு, ரொம்ப இலகுவாக திருக்குறளை கூட வாசிக்கும் போது சில திகட்டல் இருக்கும், அது திகட்டல் இல்லாம இதை பிரசுரம் பண்ணி எழுதி பிரசுரிச்சு அதுக்கு விளக்க உரையும் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை தன்னுடைய பெயரால வெளியிட்டு அதை பிள்ளைகளுக்கு இனாமாக வழங்கி திருக்குறளை வளர்க்க வேண்டும் எண்ணத்தில் அங்கு தயார் பண்ண புத்தகத்தை நம்முடைய பிரிஸ்பன் நகரில் உள்ள தமிழ் மக்களின் அன்பர்களின் சார்பாக வெளியிட வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக இங்க கூடியிருக்கிறோம். அவர் வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதல் பிரதியை டாக்டர் அருண் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அருண் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இரண்டாவதாக தமிழ் சங்க தலைவர் பாலு அவர்களுக்கு ஒரு பிரதியை, 2ஆம் பிரதியை வழங்குவார்கள். மூணாவது பிரதி கிருஷ்ணா அவர்கள், மகள். அப்படியா? வணக்கம். திருப்பூரா? திருச்சி. பெருமவற்றில் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பிற. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரிடம் உள்ளத்தனையது உயர்வு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. இயன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளினும் சொல். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய போஜராஜன் குடும்பத்தார், இளமதி போஜராஜன் அம்மா அவர்கள், போஜராஜன் ஐயா அவர்கள், நம்முடைய மருத்துவர் அருண் போஜராஜன் அவர்கள், அவருடைய அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய வாரிசு நிதில் அவர்கள், பாசமிகு பாசமலர் பவானி அம்மா சிங்கப்பூர் அவர்கள், அதோடு மட்டுமல்லாமல் இந்த விழாவிற்கு திரளாக வந்திருக்கிற 100க்கும் மேற்பட்ட, நான் எண்ணி பார்த்தேன் 100க்கும் மேற்பட்ட தமிழ் உறவுகள்,
தமிழ் நெஞ்சங்கள் திருமிகு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை, ராமநாதன் சிதம்பரம் காட்டு மன்னார் கோயில் ஐயா அவர்களை, சரவணன் நிர்மலா அவர்களை திருச்சியில இருந்து தென்னனூர்ல இருந்து வந்திருக்காங்க. இங்க வந்து ஆஸ்திரேலியாவில் தான் இருக்காங்க. ஞான சம்பந்தம் கவிதா கரூர், செங்குட்டவனுடைய குடும்ப நண்பராக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தம் ஐயா அவர்களை, பாலு தீபா மதுரையிலிருந்து இங்க வந்து புலம்பெயர்ந்த தமிழராக இருக்கக்கூடிய பழனி தேவி மதுரை அவர்களை, முகமது நூர் ஐயாவுடைய நண்பர் தான் என்னுடைய நண்பரும், ஜாகிர் ஹுசேன்னு பேரு. அவர் தான் அரபியில இப்போ வந்து திருக்குறளை எழுதி நான் வந்து சென்னையில வெளியிடும் போது நான் இருந்தேன். அப்போது நம்முடைய நீதிபதி ஐயா அரங்க மகாதேவன் ஐயா அவர்களுடைய கையால் தான் வெளியிட்டாங்க. ராமலிங்கம் ஜெயந்தி அம்மா அவர்களை, தயாபரன் ஸ்ரீலங்காவிலிருந்து கொழும்புல இருந்து இங்கே வந்திருக்கிற நம்முடைய கெழுத நண்பராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயாவுக்கு, சுதாகர் சங்கீதா உஷா, மணியன் விழுப்புரம், சந்திரா, கிருஷ்ணன் மனோ, இன்னும் பல பெயர்கள் என் மனதிலே இருக்கிறது. நீண்ட பட்டியலை எடுத்துக்கொண்டு சென்றால் பள்ளியில வருகை பதிவேடு மாதிரி ஆயிடுமேன்னு சொல்லிட்டு நேராக என்னுடைய உரைக்கு செல்கிறேன். அன்பார்ந்த உறவுகளை, இந்த நிகழ்வு ஒரு இயற்கை சமன்பாடு தான் நான் நினைக்கிறேன். கலந்துரையாடுவோம் பேரவை 2000வது நிகழ்வு வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஐயா அவர்கள் அந்த அரங்கத்திலே 2-3 முறை வந்து பேசியிருக்கிறார்கள். இளமதி போஜராஜன் அம்மா அவர்களும் 2-3 முறையிலே நல்ல தலைப்பிலே பேசும்போது அவர்கள் இந்த அளவுக்கு திருக்குறளை உலகம் பூராக பரப்பிக் கொண்டிருக்கிற திருக்குறள் காமராஜ் அவர்களுக்கு ஏதாவது செய்யலாம் என்று என் மனதிலே தோன்றி, என் மகன் விஸ்மன்ல இருக்கிறாரு, அவருக்கு திருக்குறள் திருவள்ளுவர் பேர்ல ரொம்ப அதாரி பிரியம், அதனால அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மகன் கிட்ட சொன்ன நானு. உடனே அவரை அழைத்து இந்த பொங்கல் விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்க வேண்டும் என்று கருதி என்னை கேட்டார்கள். உடனடியாக இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் வேணாம் என்று சொல்லுவேன். கண்டிப்பாக வருகிறேன் ஐயா, நேரத்தை ஒதுக்கி அப்படின்னு சொல்லி வந்தேன். என்னுடைய விஷயம் நான் என்ன, 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக திருக்குறளை 3 வயதிலிருந்து 10-11 வயது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தமிழ் என்று சொன்னால் நீங்கள் திருக்குறள் புத்தகத்தை மட்டும் படித்தால் போதும், தமிழ் நன்றாக வரும். வாழ்க்கையில எந்த விதமான அறத்தை தவிர வேற எதையும் செய்ய மாட்டாங்க அந்த பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர்வார்கள். வாழ்க்கையில உயர்ந்த நாற்காலியில் அமரக்கூடிய சான்றோராக வருவார்கள் என்பதுதான் எண்ணம். அதனால அறிவார்ந்த பிள்ளைகள், அக்கறை உள்ள பெற்றோர்களை இணைத்து இந்த திருக்குறள் முற்றோதல் வகுப்பானது 2000 நாட்களாக நடக்கிறது. அப்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட விடுமுறை கிடையாது. பொங்கல், தீபாவளி, அது எல்லாத்துக்குமே ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் பிள்ளைகள் வந்து படிப்பார்கள். காலையில மாலையிலும் சரி. இதுல அமெரிக்கா வாய்ப்பு இருக்கு, துபாய் வாய்ப்பு இருக்கு, இப்ப ஆப்பிரிக்காவில் தொடர்பு போறோம். தங்களுடைய ஆஸ்திரேலியாவில் கூட யாராவது திருக்குறளை அடுத்த தலைமுறை நம் பிள்ளைகள் தமிழோடு சேர்ந்து படிக்க வேண்டும் என்று சொன்னார் கண்டிப்பாக அவர்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு நல்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எத்தனையோ முறை அழைத்து பேசி நான் எத்தனையோ முறை பேசினாலும் கூட ஐயா அவர்கள் சளைக்காமல் ஒரு அன்பு உள்ளம். நான் கூட பார்த்தேன், எத்தனையோ மனிதர்களை, பெரிய மனிதர்களை எல்லாம் சந்தித்த நான், எத்தனையோ விருதுகளை பெற்றிருந்தாலும் கூட இந்த விருது உங்கள் கரவொலியோடு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது சொல்லி திருவள்ளுவரை பற்றி நான் நிறைய பேசிக்க போலாம். இருந்தாலும் கூட 3 விடயங்களை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வள்ளுவர் திருக்குறளில் சொல்லாத விடயமே கிடையாது. இல்லறம் எப்படி நடத்த வேண்டும், வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும், ஒரு அரசன் அரசியலை எப்படி அணுக வேண்டும், ஒரு அமைச்சன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கல்வியை எப்படி கற்க வேண்டும், குடும்ப சூழலிலிருந்து எல்லா விடையும் தந்து கொண்டிருக்கிற ஒரு அறநூல் அப்படின்னா திருக்குறள் தான்.
திருக்குறள் பாத்தீங்கன்னா 2 அடின்னு சொல்லுவோம், 1.25 அடி தான், அதான் 2 அடி 8 அடின்னு சொல்லுவாங்க. அந்த ஈட்டடி வெண்பால இருக்கிறதால ஐயா அந்த 4 மனிதர்களை நமக்கு அறிமுகம் செய்வார். ஒவ்வொரு அறிதல் அதிகாரத்துல 4வது குறளிலே ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாறு வைக்கப்படும் சொல்லுவார். தன் உணரை போல மற்றவங்களை மதிக்கக்கூடியவன் ஒரு மனிதன் அப்படின்பாரு. அதே போல முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் சொல்வார். இறைமாட்சி அதிகாரத்துல அங்க இறை என்று சொன்னால் தலைவன் பேரு. முறையான ஆட்சி செய்கிறவன் நமக்கு தலைவன், அவன் இறைவனாக கருதப்படுவான். அதாவது உலகத்தால் உண்டென்றது இல்லை என்பான் அழகியா வைக்கப்படும் 850வது குறள்ல 3வது மனிதன் காப்பார். எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயத்த அவன் வேணாம் இல்லைன்னு சொல்லுவான். அப்பனா அவனும் ஒரு பேயாக நினைத்து ஒதுக்கப்படுவான்ங்கிறதா 4வது சொல்வாரு. 4வதாக 50வது குறளிலே வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவன் வானொலியின் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்வார். அப்ப பாத்தீங்கன்னா எப்படி வாழ வேண்டும், அறநடியார் வாழக்கூடியவன் இந்த உலகத்தில் அவன் வாழும் போதே தெய்வத்துக்கு ஒப்பாக வைத்து மதிக்கப்படுவான்னு சொல்லுவார். இப்படி 4 மனிதர்களை நமக்கு 1 அடியில காட்ட முடியும்னா அது வள்ளுவரால மட்டும்தான் முடியும். அதே போல வள்ளுவன் வஞ்சமனத்தான் படிக்க ஒழுக்கும் பூதங்கள் 5 அகற்றே நகும் அப்படின்னு சொல்லி, நீ என்ன யாரும் பார்க்கலன்னா நினைக்காத, இங்க இருக்கிற பஞ்சபூதங்கள் 5 இருக்கு, நீங்களும் காற்று ஆகாயம் விசும்பு பார்த்துட்டு தான் இருக்கு, அது உன்னை பார்த்து கேலி போனோம் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி 2056 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய முப்பாட்டன் எழுதிய திருக்குறள் இன்றும் இல்லை, நாளைக்கும் இல்லை, இந்த உலகம் உள்ளவரை எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி 80 பாலுக்கு போயிட்டாருன்னா அவர் மிகப்பெரிய கவிஞனாக மாறி போவார். ஒரு தலைவி சொல்லுவாள், தன் கணவன் தன் தலைவன் ஊருக்கு போறாரு, அப்ப அவர் சொல்லுவாரு, செல்லாமல் உண்டே எனக்கு ஒரே மட்டினின் வல்வழு வாழ்வாக்குறே அப்படின்பாரு. நீ போ, ஆனா நீ போய் வர்றதுக்குள்ள நான் உயிரோடு எவன் இருக்காதோ அவரு சொல்லிட்டு போ, எதை விட யாரும் சொல்ல முடியும். அதே மாதிரி ஊழலில் தோற்றவர் வென்றார், அது முன் ஊழலில் காணப்பட முடியும். நீ தோத்து போன யாருகிட்ட சொன்னா மனைவிகிட்ட காதலிகிட்ட தோத்து போவ நீ வென்றவனாகவான்னு சொல்ற. அங்கதான் ஒண்ணு சொல்லுவாரு. அதே போல ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஒரு இடை இருக்க, அந்த இடையை வச்சு சொல்லுவா, அவள் அணிச்சப்பூ கால் கலையால் பெய்தால் நுசுத்திற்கு நல்ல பராபரை, அந்த பூவை வச்சுக்கிட்டாதான் மறுநாள் அவங்க வீட்டுல நல்ல பறை ஒழிக்காது அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா, அவன் இடிப்பு ஒழிஞ்சு நாளைக்கு போக போறான் அப்படின்ற மாதிரி அந்த குரலை கொண்டு போவார். அவ்வளவு அதுக்கு மென்மையான ஒரு இது அப்படின்பாரு. அது மாதிரி நிறைய விடயங்களை எல்லாம் 80 பாலிலே 25 அதிகாரத்துல மிக நுட்பமாக கொண்டு போய் பார்ப்பார். நான் கண்ணை திறந்தால் என் காதலன் ஓடி விடுவான், அதனால் நான் கண்ணை இமைக்காமலே இருக்கிறேன். அதே போல என்னுடைய நெஞ்சுக்குள்ளே என் தலைவன் இருப்பதால் நான் சூடாக எதுவும் உண்ணுவதில்லை, அப்படி உண்மை என்று சொன்னால் அவருக்கு சூடு பற்றிக்கும் அப்படிலாம் சொல்லி ரொம்ப நுட்பமான விடயங்கள்லாம் கொண்டு போவார். நான் கூட அனைத்து திருமணங்களுக்கும் போது இந்த புத்தகத்தை பரிசாக கொடுத்து விட்டு மொழியும் கொடுப்பேன், அதையும் கொடுத்துட்டு இதை படித்து விட்டு வாழ்க்கையை தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அது போல இந்த விழாவிற்கு சிறப்பித்து அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவிலும் கலந்து கொண்ட உங்களுக்கும், உங்கள் முகம் எல்லாம் என்னுடைய வாழ்நாள் கூட என் கண்ணுக்குள்ளே இருக்கும். என்னுடைய அலைபேசியில் கொள்ள பதிவாகி கொண்டிருக்கிறது. அதனால் இவர்களை எல்லாம் நான் எப்பவும் மறைக்க மாட்டேன். என் அன்புள்ளம் கொண்ட போஜராஜன் ஐயா குடும்பத்தாரையும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அவர் சொல்லுவேன், நான் கூட முகநக நட்பு நட்புன்னு நெஞ்சத்தை அகநக நட்பு நட்புன்னு சொல்லுவேன். அதே போல ஐயா கூட காலையில் எதுவும் சொல்லும் போது உடுக்கை இருந்தவன் கை போல ஆகிய இடுக்கின் கலைவதான் நட்புன்னு சொல்லுவார். நகுதல் பொருட்டு நட்பு மேற்கென்று இதித்தல் பொருட்டுன்னு சொல்லுவேன். நான் படிக்கும் போதே 1380 குறளையும் சொல்லி பரிசு பெற்றதால் தான் என்னுடைய குழந்தைகளை எல்கேஜி யூகேஜிலே 1330 குறளையும் சொல்ல வச்சு மேதகு அப்துல் கலாமிடமும் கலைஞரிடமும் எல்லா தொலைக்காட்சியிலும் என்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் அரங்கத்துல விஸ்வசார் தான் எங்களை உலகம் பூரா காமிச்சிருப்பாரு. அது கூட இன்னமும் இருக்கும், நீங்க போட்டு டச் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும்.
கவனங்கள்லாம் செய்ய வச்சு, அதே மாதிரி நான் பெருமக்களே ஒரு தடவை கூட நான் ஃபீஸ் கட்டியதே கிடையாது. எல்லாமே ஃப்ரீ சீட் தான். மெடிக்கல் வரைக்கும், எம்பிபிஎஸ் மெடிக்கல் வரைக்கும், எம்எஸ் வரைக்கும் சரி. அந்த மாதிரி ஒரு நிறைய படிக்க ஒரு மேதைகளாக பண்ணி என்னுடைய வாழ்க்கையை திருக்குறளுக்காக கொண்டு சென்று அடுத்த தலைமுறைக்கு நாம் எப்படி என் பிள்ளைகளை உருவாக்கினேனோ அதே போல மற்ற பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என நல்ல எண்ணத்தில் தான் அதை செய்தேன், இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த இயற்கையின் காரணமாக ஐயா அவர்களுக்கு நான் ஒரு சிறப்பு செய்ய, அவர் எனக்கு பண்ணணும்னு நினைக்கிறாரு, நான் அவருக்கும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்படியாக உங்களுடைய கடவுளியோடு முக்கியமான விஷயமா, பண்டை தமிழர்கள் வந்து நம்ம நாட்காட்டிய வந்து ஆங்கில எழுத்துல எழுதல, தமிழ் எழுத்துலதான் எழுதி நாட்களை கணக்கிட்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப அபூர்வமா தான் கிடைக்கக்கூடிய இந்த கேலண்டர். நான் உங்களுக்காண்டி ரொம்ப சிரமப்பட்டு தான் கொண்டு வந்து வாங்கிட்டு வந்தேன். நீங்க ஒவ்வொரு குடும்பத்தாரும் அந்த ஃபிஷ் டேங்க் மேல ஒரு 40 காப்பி வச்சிருக்கேன். ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு காப்பி எடுத்துட்டு போங்க. வீட்டுல போய் பார்த்த உடனே உங்களுக்கு புரியாது, கொஞ்ச நேரம் அதை வந்து எழுத்துகள் இருக்கு 14னாக்க காணா, அடுத்த எழுத்து என்னன்றது அதுல பாத்தீங்கன்னா தெரியும். இதை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. அதாவது இதை ஃபாலோ பண்றீங்களோ உதவியா இருக்கோ தேவையில்லை. நம்ம பண்டைய கால தமிழர்கள் என்னென்ன சரி எப்படியெல்லாம் நாட்காட்டிகள் வச்சிருந்திருக்கான்றதுக்காக வேண்டி இந்த காலண்டர் கொண்டு வந்திருக்கேன். அங்க வச்சிருக்கேன், எல்லாரும் ஒண்ணு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பழனித்தேவர் அவர்கள் இந்த பொன்னாரை அவருக்கு போற்றி பிடிக்க, அதற்கு முன்னால் போஜராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இளமதி போஜராஜன் அம்மா அவர்கள் மேடைக்கு வருமாறு மணியோடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவுக்கு பொன்னாடை போட்டு ஐயா இங்க புஷ்கர்ல ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பொங்கல் திருவிழாவை அவர்களுடைய இல்லத்தில் அவர்கள் பெற்றோர்கள், உறவினர்கள், தமிழ் உறவுகள், இந்திய இலங்கை உறவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பொங்கல் விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா இதுல ஒரு அருள் வந்து திருவள்ளுவர் மேல ரொம்ப ஆர்வமா முயற்சி பண்ணுவாருன்னு தான் ஒரு நினைப்போம். ஆனா அதுக்கு அடுத்த நிலையில போய் நடைமுறையில வந்து அதை சாத்தியமாக்குனாரு. ஒவ்வொரு நேரமும் இத ஆரம்பத்துல சிறிதா கூட்டி பல்வேறு மக்களையும் குடும்பத்தோடு அழைத்து இந்த ஒரு பொங்கல் விழாவை நடத்துறது மட்டும் இல்லாம மேலும் இதை வந்து மற்றவர்கள் கலந்து கொண்டு அவங்க வந்து இந்த நாளை ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா அவங்க வாழ்நாள் முழுக்கும் நினைக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய சகோதரி வந்திருக்கிறாங்க, எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சியா ஐயாவுடைய இந்த திருக்குறள் உரை நிகழ்வு வந்து இன்னைக்கு பிரிஸ்பன் நகர்ல, ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாந்து மாநில பிரிஸ்பன் நகர்ல இன்னைக்கு நடத்திட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை வந்து ஐயா திருக்குறள் காமராஜ் அவர்கள் வந்து திருவண்ணாமலைக்கு அங்கிருந்து வந்திருக்கிறாங்க. இது கேள்விப்பட்டிருக்கிற நானு ஐயாவை நேர சந்திச்சதில்ல. ஆனா அருணுடைய அவங்க குடும்பத்திலேயே தமிழ் வந்து ரொம்ப விளையாடுது. அம்மா பேசுறது கேட்டிருக்கிறேன், ஐயா பேசுறத கேட்டிருக்கிறேன். நாங்க வந்து மதுரை, எனக்கு அவங்க இருவரையும் அப்ப மதுரையில இருந்து தெரியும். ஆனா இவங்க பிள்ளைதான் நம்மளுடைய அருண்றது இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும். மீண்டும் அந்த காந்தி மியூசியத்துக்கு பக்கத்துல வளர்ந்ததுனால என்ன அவங்க பார்த்திருக்கிறாங்க, நான் அவங்கள பார்த்து நெருங்கின தொடர்பு இல்லை, ஆனா தெரியும். ஆனா இங்க வந்து தமிழ் மொழிக்கும் திருவள்ளுவருக்கும் இந்த நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரமான பொங்கல் விழாவுக்கும் இதை நடத்துறத நான் பெருமையா நினைக்கிறேன். ஐயாவை வந்து இங்க வந்து நூல் வெளியீட்டு விழா நடத்தி அந்த நூலையும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து, நீங்கள் எல்லாம் வந்து திருக்குறளை படிப்பாங்க, அந்த அர்த்தம் புரியாமலே நிறைய படிப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தருடைய அந்த மொழியில வந்து உரை எழுதுறப்ப அவர்களுடைய பின்னணி என்ன, அவருடைய ஆழம் என்ன, அவருடைய விரிந்து பறந்து கற்றுக்கொண்ட
விஷயங்கள்லாம் அதுல வந்து செய்திகள்லாம் அதுல இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தருடைய உரையிலையும் வந்து ஒரு தனித்துவம் இருக்கும். ஐயாவுடைய உரையை வந்து படிக்கிறதுல ஆர்வமா இருக்கான். என்னுடைய மனைவியும் புலவர் பட்டம் பெற்று அங்க செந்தமிழ் கல்லூரியில இலக்கியம் படிச்சவங்க. இப்ப நம்மளுடைய புலவர் கீரன் மகள்லாம் இருக்கிறாங்க. இப்ப தமிழ் மொழிக்குன்னு நெருங்கிய தொடர்புள்ளவர்கள் பலர் இங்க இருக்கிறாங்க. இங்க இன்னும் பட்டுக்கோட்டையாருடைய உறவினர் கூட இங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்திருக்கிறாங்க ஒரு அம்மா, குடும்பமா. இப்படி பலரும் வந்து இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை இங்க நடத்தி இருக்கிறோம். நீங்க இந்த சிறப்பான ஒரு செயலை வந்து எங்களுக்கு நடைமுறைக்காக உருவாக்கிய உங்களை வாழ்த்துவதிலும் நாங்கள் வந்து மகிழ்ச்சியோடு உங்களோடு உரையாடுவதிலும் பெருமை அடைகிறோம். இதை ஏற்பாடு செய்த நண்பர் அருண் மருத்துவர் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றியோடு நான் மகிழ்வோடு விடைபெறுகிறேன். இப்பொழுது நம்முடைய போஜராஜன் அம்மாவுடைய இளமதி அம்மாவுடைய செல்வ மகள் பாசமலர் பவானி அம்மா அவர்களுக்கு இந்த நூலை பரிசாக அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பணியை அறப்பணியாக வாழ்ந்து தன்னுடைய பிள்ளைகளையும் சரி தன்னுடைய குடும்பத்தையும் சீரோடும் சிறப்போடும் செய்து ஒரு நல்ல 2 பிள்ளைகளை இந்த உலகிற்கு தந்திருக்கிற இளமதி போஜராஜன் அம்மாவுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. எனக்கு சும்மா நில்லுங்க, ஓசியில போட்டு இங்க வாங்க, இங்க வாங்க. இப்பொழுது அடுத்த தலைமுறையாக நமக்கெல்லாம் இருக்கின்ற நிக்கில் அவர்கள் அவர்களுக்கு ஒரு திருவள்ளுவரை பரிசாக அளிப்பதிலே மிக மிக மறுத்து நிற்காதீங்க. இந்த பொங்கலை எப்படி கொண்டாட வேண்டும், அவர்களை எப்படி எல்லாம் வரவேற்க வேண்டும், அதுக்காக எத்தனை முறை இவர் மனைக்கிட்டு இருப்பார்லாம் நான் நினைச்சு பெருமை அடைகிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கலர் கொடுத்தாரு. ஏன் கலர் கொடுத்தாங்கன்னு அப்புறம் தான் தெரியுது. அவங்க எல்லாம் டீம் பிரிக்கிறது ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு அந்த பொங்கல் எல்லாம் வச்சு, அதே மாதிரி இந்த மாதிரி பொங்கலை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, அங்கே விளையாட்டாக உதவி திருவிழாக்கள், அதே மாதிரி பாட்டு பாடிய மாணவி, இங்கே பரதநாட்டியம் ஆடிய மாணவி, எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்த ஆண்டு என்னுடைய புத்தகம், திருத்தப்பட்ட புத்தகம் இங்கே வந்திருக்கும். அனைவருக்கும் அந்த புத்தகத்தை ஐயா அவர்கள் கட்டணம் இல்லாமல் கொடுத்து அனுப்புவார். அது ஒண்ணு. 2வது, என்னுடைய நோக்கமே என்னன்னா, அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த புத்தகம் போய் சேர வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் மூலத்தை முதலில் படித்து விட்டார். அவன் எப்போது அவனுக்கு நினைவு தோன்றுகிறதோ அப்போது எந்த உரை என்ன நினைக்கிறானோ அந்த உரை தான் சரியான உரை என்று நான் சொல்லுவேன். நிறைய பேர் கேட்பாங்க, இதுக்கு என்ன உரை, அதுக்கு என்ன உரைன்னு சொல்லி. ஆனால் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, வள்ளுவர் போய் கேட்டாதான் தெரியும் அவர் ஏன் அந்த மாதிரி எதுனா இருந்தது, அவரை கேட்டாதான் நான் சொல்லுவேன், தெரியும்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டா அவர் ஒரு உரையை நினைச்சிட்டு இருப்பாரு, என்ன வந்து கேட்பாரு, ஐயாத்தி சரியாதானா அப்படின்னு. அதுவும் சரி, கோடி பேர் சொன்னாலும் அதுவும் சரி. திருக்குறளை பற்றி எல்லாமே பொருந்தும். எல்லாம் உங்கள் வீட்டில் ஏதாவது விடயங்கள் நடந்தால் அந்த புத்தகத்தினுடைய மேலட்டிக்கு மேல அந்த திருமணமாக இருந்தால் அந்த பத்திரிகையை போட்டு தருவார்கள். அந்த புத்தகத்தை கூட அந்த பையிலே ஒரு புத்தகத்தை போட்டு அந்த விழாக்களில் கொடுக்கலாம். அதுல புதுமனை புகுவாக இருந்தாலும் சரி, மஞ்சள் நீராட்டு விழாவாக இருந்தாலும் சரி, பெயர் வைப்பு விழாவாக இருந்தாலும் சரி, எந்த விழாவாக இருந்தாலும் சரி, அந்த பட்டியல தேங்காய் போடுங்க, வேணாம் சொல்ல, அது உள்ள ஒரு புத்தகத்தை போடுங்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.